ஜனவரியில நாங்க வீட்டில வந்து செட்டில் ஆகறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அங்கே இங்கேன்னு சுத்திட்டு வீட்ல வந்து கன்டினியூஸா இருக்க முடியல. அதனால சின்ன சின்ன வேலைகள்லாம் நெறைய பெண்டிங் இருந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு முடிச்சு வச்சிருந்தேன். பாப்பா வந்து நல்லா விளையாடி பழகிட்டாங்க. 1 இயர் ஆப்போதுல்ல. நல்லா விளையாடி பழகிட்டாங்க. மதியம் தூங்குற பழக்கம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ரேரா தான் தூங்குறாங்க. இன்னைக்கு என்னமோ அதிசயமா தூங்குனதுனால நெறைய சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க்லாம் வச்சிருந்ததெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருந்துச்சு. காலைல ஒழுங்காவே சாப்பிடல. அவ கூட விளையாடிட்டு இட்லி வச்சிருந்தேன். காலையில மிதம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தயிர் தாளிச்சு எடுத்துக்கிட்டேன். வீட்டில் என்னை தவிர யாருமே தயிர் தாளிச்சு எடுக்க மாட்டாங்க. அப்பா, அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அங்கே சாப்பிட்ட நல்ல பழக்கம் எனக்கு. இங்கே வந்து யாருமே தயிர் தாளிச்சு கம்பெனியும் கிடையாது. நான் மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்டுட்ருப்பேன். எனக்கு மட்டும்தான்றதுனால மோஸ்ட்லி செய்யவும் மாட்டேன். சரி பிரன்ச் மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவள் இருந்தால் விடவே மாட்டாள். அப்புறம் கம்மிங் 29th வந்து பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. அதுக்காக ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அவளுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. தாராபுரமில் பிங்க் அண்ட் ப்ளூஸ்ன்னு கலர்ஸில் போகலான்னு சொல்லிட்டு. அவளுக்கு ஃபஸ்ட் டைம் மொட்டை அடித்ததுக்கு அங்கே தான் எடுத்திருந்தோம். இந்த ட்ரெஸ் வந்து ஜுடியோவில் எடுத்தது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ பெல்லிக்காக எடுத்தேன். கொஞ்சம் ஃப்ரீயாக போடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கேயோ போய் மறைஞ்சிருச்சு. இப்போ தான் கண்ணில் பட்டது. லஞ்சுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனதுனால எங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பசி எடுத்துருச்சு. அதனால் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு அப்புறமா போய் வாங்கலான்னு சொல்லி போயிருந்தோம். மதியம் ஆயிடுச்சு, ஒரு 12 போல் ஆயிடுச்சு. சாப்பிட்டு ட்ரெஸ் எடுக்க கிளம்பிட்டோம். மேக்ஸிமம் வந்துட்டு யார்கிட்டயாவது கேட்டு இது ஓகேவா அப்படின்னு சொல்லி எடுத்தால் தான் கொஞ்சம் எங்கள் 2 பேர்த்துக்குமே நிம்மதியாக இருக்கும். அதனால சில ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சுட்டு அக்காட்ட கூப்பிட்டு கேட்டு சூஸ் பண்ணி எடுத்திருந்தோம். 2 கடையிலையுமே பாப்பாவுக்கு எடுத்துருந்தோம். நிறைய ஃப்ராக்ஸ் எல்லாம் அழகழகாக இருந்துச்சு. மெயினாக அவளுக்கு குத்தக்கூடாது, கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதான் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன்.